விழாவின் நாயகன் இசை புயல் ஏஆர் ரஹ்மான் சார் இங்க மேடைக்கு வரதுக்கு முன்னாடி அவருக்காக ஒரு ஸ்பெஷல் ட்ரிபியூட் ஒன்று இருக்கு சார். a medley for you. ஒரு நல்ல கைத்தட்டலுடன் let's welcome all the singers on stage. இனி என்ன பின்னாடி முன்னாடி பின்னாடி தரப்பி நான் உன்னை மறுபடி பல வீசி குளிக்க நினைக்கிறேன் ஏன் மாற்றம் உனக்கே நம்ம 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 தந்திரமான கில்லாடி நான் ஹோய் ஹோய் நினைக்கிற பாருங்கோ ஓட்டாதே பெட்டை ஆடுங்கோ மை ஆயா போலே இல்லைங்கோ முட்டாதே மோதாதே போதுங்கோ I like a game of own பாப்பா ஓடுங்கோ என்னை பார்த்து வெறுப்பாங்கோ விலகாதே ஓடுங்கோ I like a game of own பாப்பா ஓடுங்கோ என்னை பார்த்து வெறுப்பாங்கோ விலகாதே ஓடுங்கோ அன்பிலவன் சேர்த்த இதை மனிதரே வெறுக்காதீர்கள் வேண்டும் என இணைத்த இதை வீணாக மிதிக்காதீர்கள் உயிரே உன்னை உன்னை எந்தன் வாழ்க்கை துணையாக ஏற்கின்றேன் இனிமேல் புயல் வெயில் மழை அலை சுரைவை ஒன்றாக கடப்போமே உன்னை தாண்டி எதையும் என்னால் யோசனை செய்ய முடியாதே முடியாதே எந்த நாளும் ஓயல்ல என்ன படைச்சவன் கொடுக்கும் கை ஓயல்ல ஓயல்ல எங்க பால காயல்ல சொக்கும்பாடி சிரிச்சாடி சோனா பாரியா 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 ஆளப்போறான் தமிழ உலகம் எல்லாமே வெற்றி மக வழிதான் இனிமே எல்லாமே வீரன்னா யாருன்னு இந்த நாட்டுக்கே அவன் சொன்னானே வாயில்லா மாட்டுக்கும் அடநீதிய தந்தானே நம்ம விழாவின் நாயகனை மேடைக்கு கூப்பிட வேண்டிய நேரம் வந்துடுச்சு.
புகழ் வெள்ளத்துல அந்த கடவுளே கஷ்டப்படுவார் போல. ஏன்னா எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படின்னு அந்த எல்லா புகழையும் கடவுளுக்கே கொடுத்துட்டு இருக்காரு. Yes, ladies and gentlemen, are you ready? Our Mozart of Madras, double Oscar winner, இசை புயல் A.R. ரஹ்மான் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அடங்காத அசுரந்தா வணங்காத மனுஷந்தா தோளோடு தோள் நின்னா தருவானே உசுரதா. வணக்கம் சாய்ராம் காலேஜ், எப்படி இருக்கீங்க? சார் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார், உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படி சார் இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன், தேங்க்யூ. சூப்பரா இந்த மேடையில வந்து நீங்க ஷோ ஆரம்பிச்சு விட்டீங்க. இப்போ வந்து நாங்க ஒரு கேள்வி கேட்கணும். அதாவது உங்ககிட்ட நிறைய டைரக்டர்ஸ் வந்து மியூசிக் வந்து விதவிதமா வந்து கேட்பாங்க கதை சொல்லிட்டு. பட் நம்மளோட தனுஷ் சாரோட ஸ்டைல் எப்படி இருந்தது சார்? அவர் எல்லாம் தெரிஞ்சு ஒரு ஃபேன் மாதிரி இருப்பார். எல்லாம் தெரியும் அவருக்கு, ஆனால் ஒரு ஃபேன் மாதிரி இருப்பார். இட்ஸ் a குட் கைட். அப்புறம் நல்ல ரசிகன். வாழ்க்கையில் ஆக்சுவலி நம்ம எவ்வளோ பண்ணாலும் நம்ம கற்றுக்கிட்டே இருக்கணும். அவர்கிட்ட நிறைய கற்றுட்டு இருக்கேன். ராயன் படத்தை எடிட்டருக்கு அப்புறமா ஃபுல் படத்தையும் நீங்க தான் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? அதை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க சார். அதுலயாவது ஒரு அப்டேட் வருதா நான் பார்க்குறேன் சார். நான் ஒரு 4 மாசமா பார்த்துட்டு இருக்கேன் அந்த படம். டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ். ஒவ்வொரு வெர்ஷன் பெட்டராக போயிட்டே இருக்கு. ஸோ சார் எல்லாத்துக்கும் ஒரே வரியில பதில் சொல்லிட்டீங்கன்னா நாங்க எங்க அவர் சார் வந்து எப்படின்னா டாக்லெஸ் ஒர்க் மோர், அதுதான் அவருடைய. இதில் கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்கேன். வெளியே ஸ்டோரிஸ். சரி, ஓகே சார், நாங்க எதுவுமே கேட்கல. நீங்க என்ன வேணா சொல்லிக்கலாம் சார். மைக் இஸ் யோர்ஸ். நீங்க என்ன வேணா சொல்லிக்கலாம். எனக்கு வந்து படத்தை நீங்கள் பாருங்கள், நாங்கள் பேச மாட்டோம். நாங்கள் 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 2 மாதம் 3 மாதம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அதனால் ஐ எம் வெரி க்ளோஸ் டு த ஃபிலிம். அண்ட் அவர் வந்து அப்பப்போ வந்து சொல்லுவார், இந்த மாதிரி மியூசிக் பற்றி இந்த கமெண்ட் வந்துச்சு, நல்ல கமெண்ட் மோஸ்ட்லி. அண்ட் இவங்க பார்த்தாங்க சொல்லுவார். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் டெலிங் மீ ஆல் தட். இதுதான் இந்த விஷயம் நான் வெளியே கேட்க மாட்டேன், ட்விட்டரில் தான் பார்ப்பேன், திட்டுவானுங்க. சார் நீங்க ஓகே சார், நீங்க கான்ட்ராக்ட்லாம் சைன் பண்ண கேட்டு நாங்க இது சம்மந்தம் இல்லாமல் இப்படி வேற ஒரு கேள்வி கேட்கறோம் சார். அதாவது எங்களுக்குலாம் சோகம் வந்துச்சு அப்படின்னா உங்க பாட்டை கேட்போம் சார், அழுக வரும். பாட்டு நின்றதும் அழுகி நின்றும், மறுபடியும் பாட்டு கேட்கும் போது அழுக வர ஆரம்பிச்சிடும். ஆல் கைண்ட் ஆஃப் இமோஷன் சார். சோகம், ஹாப்பினஸ், என்ஜாய் பண்றது எல்லாத்துலயுமே உங்க பாடல் வந்து எங்களுக்கு உறுதுணையா இருந்திருக்கு. நாங்க வந்து ஒரு சில இமோஷன் சொல்றோம். உங்களுக்கு நீங்க என்ன பாட்டு கேட்டா உங்களுக்கு மைண்ட் அப்படி ரிலாக்ஸ் ஆகுன்றது சொல்லுங்களேன். ஃபர்ஸ்ட் சோகம் சார், என்ன பாட்டு நீங்க உங்க மைண்ட்? அதில் உண்மையை சொல்ல போனால் சோகத்துக்கு சந்தோஷத்துக்கு டைமே இல்லை. ஏன்னா சோகமாக இருக்கும்போது சந்தோஷமாக பாட்டு பண்ணணும், சந்தோஷமா இருக்கும்போது சோகமா பாட்டு பண்ணணும். ஓகே சார், சூப்பர் சார், நல்ல விஷயம் சார். அது என்ன பாடலா இருக்கும்னு நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். எல்லா பாட்டும் இருக்கு இந்த படத்துல. சோகமா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. சார் ராயன் படத்துல நல்ல பாட்டு இருக்கு, நாங்க கண்டிப்பா கேட்ட உடனே கண்டுபிடிச்சோம் சார். உங்களுக்கு வந்து இப்ப சோகம் அப்படின்னா நீங்க என்ன பாட்டு கேட்பீங்க சார்? ஹாப்பியா கேட்பீங்க நீங்களே, என்ன பாடல்? ஹாப்பியா சோகமா? நீங்க சோகமா இருக்கும்போது என்ன பாட்டு கேட்பீங்க? சோகமா இருக்கும்போது என்ன பாட்டு? பாட்டு கேட்க மாட்டேன். பயங்கரமான ஆளா இருக்காரு சார். நீங்க பாட்டு கேட்கறது வரைக்கும் எங்க காதுல பாட்டா கேட்டுட்டு இருக்கோம். சோகமா இருக்கும்போது எப்படி இந்த சோகத்தை எடுக்க முடியும்? ஆக்ஷன் இல்ல. சரி, நீங்க பாட்டு கேட்க வேணாம் சார். உங்க மைண்ட்ல ஏதாவது ஒரு பாடல் முணுமுணுக்குள்ள அது மாதிரி ஏதாவது பாட்டு இருக்கா சோகமா இருக்கும்போது? மோஸ்ட்லி டிவோஷனல் கேட்போம். ஓ சூப்பர். ஓகே, சோ ஹாப்பியா இருக்கும்போது? ஹாப்பியா இருக்கும்போது டிவோஷனல். சார் எல்லாரும் பயங்கர உஷாரா தான் வந்திருக்காங்க. இல்ல இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா நம்ம பேர் அமைதியா உட்காந்துருக்காரு அவர் தான். பிகாஸ் அவர் கான்ட்ராக்ட் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டாங்க. எல்லாரையும் பயங்கர ப்ரிப்பேர் பண்ணி கூட்டு வந்திருக்காரு. சார் இப்படி கேட்டுறேன் சார், ஆக்சுவலா நீங்க வந்து ராயன்ல வந்து எல்லா ட்ராக்குமே சூப்பரா இருக்கு. உங்களுடைய ஃபேவரட்டான ட்ராக்னா ராயன் எதை சொல்லுவீங்க? எல்லாமே சொல்லக்கூடாது சார், ஏதாவது ஒண்ணு. இந்த ஃபர்ஸ்ட் ட்ராக் பண்ணிருக்கோம்ல, எங்களோட 2 பேரோட ஃபேவரட் ட்ராக் அது. போகி போகி இல்ல, இது போகி போகி ஆஃப் கோர்ஸ். இந்த ஓ ராயா சாங். நைஸ் நைஸ், சூப்பர். ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு ஹெவி வெயிட் படம் அது, அதில் வந்து ஒரு சாந்தமாக ஒரு பாட்டு வர்றது வந்து வாஸ் ரியலி நைஸ். ஸோ ஒரு ஆக்டர் தனுஷ்கா நீங்கள் வந்து நிறைய பாடல்கள் பண்ணியிருக்கீங்க. இப்போ டைரக்டர் தனுஷ்கா பண்ணும்போது வாட் வாஸ் த டிஃபரன்ஸ் யூ ஃபெல் சார்? ஐ திங்க் த பர்சனாலிட்டி, எவ்ரி ஆக்டர் இஸ் அ டைரக்டர் ஆல்சோ இன்சைட். அதனால தான் அவங்க தே பெர்ஃபார்ம். அது வந்து மேனிஃபெஸ்ட் ஆகுது, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது அது மேனிஃபெஸ்ட் ஆகுது சொல்லலாம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் அண்ட் ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. ஐ வாண்ட் டு தேங்க் பிரகாஷ் சார் and Selvaraghavan, the whole team for all the kind words. Ella program everyone. Thank you so much.
அவரை கூப்பிட்டுலாமா? ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, அவ்வளோ சீக்கிரம்லாம் கூப்பிட முடியாது. ஏற்கனவே அவரோட என்ட்ரிக்கே இவ்வளோ வெயிட் பண்ணோம். இப்போ மேடைக்கு ஏறும்போது அவ்வளோ சீக்கிரம் கூப்பிட முடியாது நம்ம ராயனை. ஆனால் அவருக்கான ஒரு சூப்பரான ட்ரிபியூட் சார் உங்களுக்காக ஒன்று காத்துட்டு இருக்கு சார். அதை கண்டிப்பாக இப்போ வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக அவர் வராங்க. தீபக் ப்ளூ, யோகி சேகர், சௌந்தர்யா, ஸ்ரீஷா விஜயகுமார் ஒரு நல்ல கைத்தட்டலுடன் இந்த தனுஷ் சாருக்காக ஒரு ஸ்பெஷல் ட்ரிபியூட். இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தாதா என்ன, ஏன் அவசரம் என்ன அவசரம் நில்லு பொண்ணே. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தாதா என்ன, ஏன் அவசரம் என்ன அவசரம் நில்லு பொண்ணே. இன்னும் பேசக்கூட தொடங்கலைய நெஞ்சமும் கொஞ்சமும் நிறையல. இப்போ என்ன விட்டு போகாதே, என்ன விட்டு போகாதே. இன்னும் பேசக்கூட தொடங்கலைய நெஞ்சமும் கொஞ்சமும் நிறையல. இப்போ மழை போல நீ வந்தா கடல் போல நான் இருப்பேன். இன்னும் கொஞ்ச காலம் பொறுத்தாதா என்ன, ஏன் அவசரம் என்ன அவசரம் சொல்லு கண்ணு. நீயே கண்ணா போல இருக்கணும், என் பிள்ளைக்கு தகப்பனாவன். அந்த ஆலையோரம் நம்ம பசங்க கொஞ்சம் விளையாடணும். நீ சொந்தமாக கிடைக்கணும், நீ சொன்னதெல்லாம் நடக்கணும். நம்ம உலகம் ஒண்ணு இன்று நான் உருவாக்கணும். நிஜமா நான் செஞ்ச பாவம் முழுசாவும் மேல விதைச்ச பாசம். நிழலும் பின்னால காணோம், அதுக்கும் அம்மாடி புதுசா கோவம். பாலே இங்க தேடல, பாயாசம் கேக்குதா. காத்தே இங்க வீசல, காத்தாடி கேக்குதா. உன் மேல குத்தம் இல்ல, நீ ஒன்னும் நானும் இல்ல. தேன்மொழி பூங்கொழி வாடி போச்சே என் செடி. வான்மதி பைங்கிளி ஆசை தீர மாட்டனியே. என் கோலி சோடாவே, என் கறி குழம்பே, உன் குட்டி பப்பின்னா டேக் மீ டேக் மீ. என் சிலுக்கு சட்டை நீ வெயிட் கட்ட, லவ் சொட்ட சொட்ட டாக் மீ. ஏ மை டியர் மச்சான், நீ மனசு வெச்சா நாம வரசிக்கலாம். நெஞ்சு ஜிகு ஜிகு ஜா. ஏ மை டியர் ராணி, என் ட்ரீம் லவானி, நம்ம ஒன்னா சேர ஃபயர் பத்தி கிரிச்சா. நம்ம பீச்சு பக்கம் போத்தா ஒரு டப்பாங்குத்து வேஸ்தா. நீ என்னுடைய ரவுடி பேபி. You're my only girlfriend, I'll give you boot and you make us new friend, baby. ரவுடி பேபி. கூப்பிட்டுலாமா அவரை? மை டியர் டிஃபென்ஸ் ரெடியா? Without any delay, எங்களுடைய நடிப்பு அசுரன் தனுஷ் அவர்கள். கூப்பிட்டுலாமா அவரை? மை டியர் டிஃபென்ஸ் ரெடியா? Without any delay, எங்களுடைய நடிப்பு அசுரன் தனுஷ் அவர்கள். அடங்காத அசுரந்தா, வணங்காத மனுஷந்தா. தோளோடு தோள் நின்னா தருவானே உசுரதா.
நாங்க கத்தனோம், இப்போ அவங்களுக்கு கத்துறதுக்கான நேரம் கொடுத்தோம். சார், பிஃபோர் யூ ஸ்டார்ட், தமிழ்நாடு முழுக்க இருக்கிற ஃபேன்ஸ், உங்களோட ஃபேன்ஸ் உங்களுக்கு ட்ரிபியூட் பண்ணும், ஆனர் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. கேன் ஐ கால் them? Yes, can we have தனுஷ் சார் அவர்களுடைய ஃபேன்ஸ் ஆன் ஸ்டேஜ்? ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஐம்பதாவது படம் ராயன். சத்தியமா நான் நினைச்சு பார்க்கல, இத்தனை படம் நடிப்பேன்னு சத்தியமா நான் நினைச்சு பார்க்கல. முதல் படத்தோட அப்படியே ஓடிடலாம் அப்படின்னு தான் வந்தேன். நான் முதல்ல நடித்தது 2000-ல். அந்த படம் 2002-ல் ரிலீஸ் ஆச்சு. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் 24 வருஷம் எவ்வளவோ கேலிகள், கிண்டல்கள், உருவ கேலிகள், துரோகங்கள், பொய்யான அவதூறுகள், இது எல்லாத்தையும் தாங்கி இங்கே நிற்கிறேன்னா அதுக்கு இந்த சத்தம் தான் காரணம். நான் வந்தப்போ ஒல்லியா, கருப்பா, அசிங்கமா, எந்த டேலண்ட்டும் இல்லாம தான் வந்தேன். ஆனால் என்கிட்ட நீங்க எதை பார்த்து கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்க என் கூடன்னு தெரியல. இத்தனை வருஷமா என்னை தூக்கி விட்டு அழகு பார்க்குறீங்க. சரியா இங்கிலீஷ் கூட பேச தெரியாத என்ன இங்கிலீஷ் படத்துல நடிக்க வச்சு அழகு பார்க்குறீங்க. ஐம்பதாவது படம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு தோணுச்சு. என்னால உங்களுக்கு உழைக்க மட்டும்தான் முடியும். அதனாலதான் இந்த 50வது படத்தை நானே டைரக்ட் பண்ணணும்னு நினைச்சேன். இந்த படம் ராயன் உங்களுக்கான டெடிகேஷன். இந்த படம் இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கிற முக்கியமான காரணம் என்னோட தயாரிப்பாளர் கலாநிதி மாறன் சார் அவர்கள். அவருக்கு கதை சொல்றது ரொம்ப கஷ்டங்க. நான் ஒரு 3 மணி நேரம் அவருக்கு கதை சொல்றேன். காமெடியான சீன்லாம் ரொம்ப எக்ஸைட் ஆகி நானே சிரிச்சுலாம் கதை சொல்றேன். அவர் சைடில் எந்த ரியாக்ஷனும் இல்லை. த்ரில்லிங்கான சீன்லாம் நானே நடிச்சு காட்டி ரொம்ப த்ரில்டா அப்படியே கதை சொல்றேன். அவர் சைடில் எந்த எக்ஸ்பிரஷனும் இல்லை. ட்விஸ்ட் டேர்ன் என்னென்னவோ நான் எதிர்பார்த்து அவரை பார்க்குறேன் சொல்லிட்டு அவர் சைடில் எந்த ரியாக்ஷனும் இல்லை. போக 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 எனக்கு அப்படியே கான்ஃபிடன்ஸ் கம்மியாயிட்டே வருது. ஒருவேளை நம்ம கதை நல்லா இல்லை போல, அவருக்கு பிடிக்கல போல அப்படின்னு நான் நினச்சிட்டேன். ஃபுல்லாக ஒரு 3-3.5 மணி நேரம் கேட்டார். டக்குன்னு எழுந்து இப்படி கை கொடுத்தாரு. சூப்பர் தனுஷ் பண்ணலாம் அப்படின்னாரு. நான் கேட்டதை விட அதிக பட்ஜெட்டும் கொடுத்தாரு. என்னுடைய முதல் நன்றி கலாநிதி மாறன் சார் அவர்களுக்கு. அல்லா ரக்கா ரஹ்மான் சார். நான் சாருக்கு ஃபோன் பண்ணி, சார் இது என்னோட 50வது படம், அதில் ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கல் அப்படின்னு வந்ததுன்னா ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் அப்படின்னு கேட்டேன். 2 நாள் டைம் கொடுங்கன்னு சொன்னார். 2 நாள் கழித்து ஃபோன் பண்ணார். தனுஷ், நான் 30 படம் பண்ணிட்டு இருக்கேன். இட்ஸ் அ வெரி டஃப் எஸ், பட் ஐம் கிவிங் யூ அ எஸ் அப்படின்னு சொன்னார். சார், ஐ ஹோப் வி ஆஸ் அ டீம் லிவ்ட் அப் டு யுவர் எஸ் and I'm forever grateful for the divine blessing of a yes. நான் உங்கள் கூட இருந்து ஒர்க் பண்ண ஒவ்வொரு நிமிஷத்தையும் ரொம்ப மனசுக்கு நெருக்கமாக நான் வச்சுருக்கேன். நீங்கள் ஜாலியாக உங்கள் கூட உட்காந்து பேசிகிட்டு இருந்த தருணங்களெல்லாம் நான் என்னென்னைக்கும் மறக்கவே மாட்டேன். சார் கிட்ட ஒரு பாட்டு போட்டு காட்டுவேன். அவர் பாட்டு தான் சார், இந்த பாட்டு சார், உங்கள் பாட்டு சார், இந்த மாதிரி ஒரு பாட்டு சார், இந்த மாதிரி ஒரு பாட்டு இந்த இடத்துல, அப்படியா, அது மாதிரி நிறைய பண்ணிட்டோம், வேற பண்ணலாம் அப்படின்னுவாரு. திருப்பி வேற ஒரு பாட்டு சொல்லுவேன். இல்லைப்பா அது மாதிரி வேற பண்ணிட்டோம், வேற பண்ணலாம் அப்படின்னுவாரு. அவர்கிட்ட புதுசாக ஏதாவது பண்ணணும், புதுசாக ஏதாவது பண்ணணும், புதுசாக ஏதாவது பண்ணணும்னு ஒரு செகண்டும் யோசிக்கிறாரு.
அது பார்த்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எப்படி ஒருத்தர் இவ்வளோ உயரத்துக்கு போனதுக்கப்புறம் இவ்வளோ படங்கள், இவ்வளோ பாடல்கள், எவ்வளோ மேடைகள், புகழ்கள், விருதுகள் எல்லாம் பார்த்ததுக்கப்புறமும் இன்னும் புதுசு புதுசாக ஏதோ பண்ணணும் அப்படிங்கிற அந்த வெறி இன்னும் எப்படி அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நிறைய கற்றுக்கிட்டேன் சார்கிட்ட. நிறைய விஷயங்கள் நான் வந்து ப்ரைவேட்டாக நான் மனசுக்குள்ளேயே வச்சுக்கணும்னு நினைக்கிறதுனால நான் சொல்லலை சார். பட் தேங்க்யூ ஸோ மச். ஐ ட்ரெஷர்ட் திஸ் என்டையர் எக்ஸ்பீரியன்ஸ். உலகத்திலேயே பஞ்ச் டயலாக் இருக்கிற மியூசிக் டைரக்டர் நீங்கள் தான். எல்லா புகழும் இறைவனுக்கே. படம் பார்த்த எல்லாரும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் கேட்டுட்டு எல்லா புகழும் ரஹ்மானுக்கே அப்படின்னு தான் சொல்கிறாங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். நெக்ஸ்ட்டு என்னோட செல்லம், நம்மளோட செல்லம் பிரகாஷ் ராஜ் சார். திருவிளையாடல் ஆரம்பம் படம் பண்ணும்போது நான் ஒரு ஓரமாக நின்று உங்களை பார்ப்பேன். உங்களை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்கும். இந்த மனுஷன் எப்போ எப்படி இருப்பார்னே புரிய மாட்டேங்குது, கொஞ்சம் தள்ளியே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தள்ளியே இருப்பேன். ஐ நெவர் தாட் வில் பி லைக் ஃபேமிலி ஒன் டே. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் சச் அ பியூட்டிஃபுல் ஃப்ரெண்ட். அவருக்கு ஃபோன் பண்ணி, நான் சார் ஒரு படம் எழுதிட்டுருக்கேன், நெக்ஸ்ட்டு டைரக்ட் பண்ணலாம், எப்போ வரலாம் செல்லம் அப்படின்னாரு. சார் நான் கதை சொல்லலை, உங்கள் கேரக்டர் என்னன்னு சொல்ல, அதெல்லாம் வேணாம் செல்லம், எப்போ வரலாம் சொல்லு அப்படின்னாரு. அதே மாதிரி இப்போ அவர் கண் ஆப்ரேஷன் நடந்திருக்கு, 1 மாதம் வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அவர்கிட்ட நான் ஃபோன் பண்ணி, சார் நீங்கள் வந்தால் நல்லா இருக்கும்னு கேட்டேன். அப்போ சொன்னார் ஒரு கண் ஆப்ரேஷன். சார் அப்போ நீங்கள் வர வேண்டாம், ப்ளீஸ் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு நான் சொன்னேன். அது எப்படி, ஐ வில் பி தேர் அப்படின்னு வந்துட்டாரு. இங்கே உக்காந்துக்கிட்டு இருக்காரு. சார் இந்த அன்புக்கும் இந்த நம்பிக்கைக்கும் என்றைக்குமே உரியவனாக நான் இருக்கணும். தொடர்ந்து நம்ம நிறைய படங்கள் பண்ண போகிறோம், உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட் சார். அடுத்து எஸ்ஜே சூர்யா சார். அவர் இருந்தாலே ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஃபுல்லாக வந்து கதையெல்லாம் கேட்டார். 3 hours அவருக்கு நரேட் பண்ணேன். ஃபுல்லாக கேட்டார். கேட்டு ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் வராரு. ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கேருந்து வரீங்க சார், இங்கே உட்காருங்க சார், அது பண்ணுறீங்க சார், இது பண்ணுறீங்க சார், இது பேசுறீங்க சார், ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு 15 நிமிஷம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்ன நடக்குதுன்னு. எல்லாத்தையும் கேட்டுட்டு அவர் என்கிட்ட, சார் ஏன் சார் டைரக்ட் பண்ணுறீங்க? சார் என்ன சார் ஃபர்ஸ்ட் ஷாட் எடுக்க போறேன், ஏன் சார் டைரக்ட் பண்றீங்கன்னு கேக்குறீங்க. இல்ல சார், எதுக்கு சார் டைரக்ட் பண்றீங்க? அதாவது இல்ல சார், எனக்கு அதுதான் ரொம்ப நான் ஒரு டைரக்டர் ஃபேமிலியில இருந்து வந்தவன் சார், எனக்கு அதுதான் சார் இன்னும் ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குது அப்படின்னா. சார் உங்ககிட்ட ஒண்ணு இருக்கு சார், உங்களுக்கு ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க, நீங்க ஒரு ஸ்டாரு, நீங்க ஏன் டைரக்ட் பண்றீங்க அப்படின்னு கேட்கிறார். அப்ப நான் மனசுல நினைச்சுக்கிட்டேன், இதே எஸ்ஜே சூர்யா படம் பார்த்துட்டு சார் தொடர்ந்து நீங்க டைரக்ட் பண்ணுங்க அப்படின்னு நம்ம கிட்ட சொல்லணும், அதுக்கு தகுந்த மாதிரி இந்த படத்தை நம்ம எடுத்து காட்டணும் அப்படின்னு நான் மனசுல நினைச்சுக்கிட்டேன். நான் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கு அதுவும் எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருந்தது. அவரே ஒரு டைரக்டர், எவ்வளவோ பெரிய பெரிய சக்சஸ்ஃபுல் ஃபிலிம்ஸ்லாம் எடுத்திருக்காரு, நமக்கு தெரியும். ஒரு வாட்டியும் நான் ஒன் மோர் கேட்பேன். அவர் அப்படியே பொறுமையா இருப்பாரு, பார்த்துட்டே இருப்பாரு. சம்டைம்ஸ் 4-5 ஒன் மோர் போகும். நான் சொல்லுவேன், சார் அது இது இப்படி பண்றீங்க, அது எனக்கு இப்படி வேணும்னு சொல்லும் போதுதான் வந்துடுறேன் சார், வந்துடுறேன் சார், வந்துடுறேன் சார் அப்படின்வாரு. ஒரு வாட்டி கூட அவர் முகம் சுளிக்கவே இல்லை. அவ்வளோ அவ்வளோ சந்தோஷமா வேலையை என்ஜாய் பண்ணி ரொம்ப சின்சியரான ஒரு ஆர்டிஸ்ட். எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்தது அவர் கூட ஒர்க் பண்ணது. இஸ் அ குட் ஃப்ரெண்ட் அண்ட் ஐம் வெரி தேங்க்ஃபுல். எஸ்ஜே சூர்யா சார் இந்த படத்தில் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய பலம். தேங்க்யூ. அடுத்து என்னோட ஸ்டார் காஸ்ட், சந்தீப், காளிதாஸ், துஷாரா, அபர்ணா, சரவணன் சார், திலீப், வரலட்சுமி, சரத்குமார், கார்த்திக் காஞ்சினேயன், நிறைய பேர். குறிப்பாக இந்த முன்னாடி இருக்கிற 4 பேரை நான் ரொம்ப திட்டியிருக்கேன், டார்ச்சர் பண்ணியிருக்கேன், நிறையா வேலை வாங்கியிருக்கேன், நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ண வச்சேன். எல்லா இன்டர்வியூ நீங்கள் சொல்கிறீங்கன்னு ஸ்ரேயஸ் எனக்கு சொன்னார். ஐ ஹோப் அதுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கணும், ஒரு பெரிய சக்ஸஸ் உங்களுக்கு இருக்கணும்னு நான் வாழ்த்துறேன். மே காட் பிளெஸ் யூ ஆல். தேங்க்யூ சந்தீப், தேங்க்யூ ஃபார்
everything, for trusting me. Thank you so much. Kali, you are a true revelation and இவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான பெர்ஃபார்மர். ஐ ஹோப் உங்கள் கேலிபருக்கு தகுந்த மாதிரி இன்னும் பெரிய பெரிய ரோல்ஸ், இன்னும் நல்ல இன்டென்ஸ் ரோல்ஸ் உங்களுக்கு கிடைக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். துஷாரா, தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் யூ வென்ட் த்ரூ அ லாட் ஃபார் திஸ் ஃபில்ம். ஐ நோ. ஐ சின்சியர்லி ஹோப் எவ்ரி திங் பேஸ் ஆஃப் ஃபார் யூ. அப்புறம்னா யூ ஹவ் ஒன் பண்டில் ஆஃப் அ டேலண்ட். அண்ட் இந்த படத்தில் நான் ரொம்ப கம்மியாக திட்டினது உங்களை தான் நினைக்கிறேன். பியூட்டிஃபுல் பெர்ஃபார்மர். ஐ ஹோப் all your dreams come true. Thank you so much. Saravanan sir, Dilip, எல்லாருமே thank you so much for all your cooperation. Thank you. என்னோட டெக்னிக்கல் க்ரூ, ஓம் சார், எடிட்டர் பிரசன்னா, காவ்யா ஸ்ரீராம், ஜாக்கி சார், இவங்க 4 பேரும் இல்லைன்னா என்னுடைய விஷன் லைவாக வெளியே வந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. இவங்க 4 பேரும் தான் they made it come true. Thank you so much, all of you. All the other technicians, all the musicians, everybody, thank you so much. ஸ்பெஷலாக நான் 2 பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். பீட்ரு அண்ட் மாஸ்டர். நான் முதல்ல அவர் பார்த்தோன்னே கதை சொன்னேன், ஒரு அவுட்லைனாக சொன்னேன். இல்லை எனக்கு பத்தாது, இன்னும் நிறையா சொல்லுங்கன்னு கேட்டார். என்னடா இப்படி கேட்குறாருன்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக ஒரு 45 மினிட்ஸ் சொன்னேன். இல்லை எனக்கு பத்தாது, நீங்கள் ஃபுல்லாக சொல்லுங்கள் அப்படின்னாரு. சார் ஸ்டன்ஸ் பற்றின சீனும் சொல்லிட்டேன் அப்படின்னேன். அது மட்டும் கிடையாது, ஸ்டன்ஸு நீங்கள் எல்லாமே சொல்லுங்கள், ஐ நீட் டு நோ ஆல் த எமோஷன்ஸ்ன்னு கேட்டார். ஃபஸ்ட் டைம் இப்படி ஒரு ஸ்டண்ட் டைரக்டர், ஐ ஒன்ட் சே இஸ் அ ஸ்டண்ட் கோரியோகிராஃபர், இஸ் அ ஸ்டண்ட் டைரக்டர், இஸ் அ டைரக்டர் ஹிம்செல்ஃப். ரொம்ப சர்ப்ரைசிங்காக ஒரு ப்ளசன்ட் சர்ப்ரைஸாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட் யூ ஹவ் டன் ஃபார் திஸ் ஃபில்ம் சார். தேங்க்யூ. ஃபென்டாஸ்டிக் ஸ்டன்ட்ஸ் ஹவ் கம். ஐ நோ நாளைக்கு அவங்களுக்கு தெரியும். தேங்க்யூ ஸோ மச். பிரபுதேவா சார், அவர் என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட். அவர் இங்கே கூப்பிட்டாலும் அவருக்கு பிடிக்காது, அவருக்கு நன்றி சொன்னாலும் அவருக்கு பிடிக்காது. ஆனால் வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவருக்கும் என்னுடைய தேங்க்ஸ். லாஸ்டா செல்வா சார். செல்வா சார், உங்களை சார்னு சொன்ன கொஞ்சம் பேர் கோச்சிக்கிறாங்க, உங்களை சார்னு கூப்பிடலன்னு கொஞ்சம் பேர் கோச்சிக்கிறாங்க. எப்படி கூப்பிட்றதுன்னு தெரில. உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணுன்னா நான் எங்கே ஆரம்பிக்கிறது எங்கே போய் முடிக்கிறதுனே எனக்கு தெரியல. என்னுடைய ஆசான், என்னுடைய குரு, நடிப்புக்கு மட்டும் இல்லை, நீங்கள் தான் எனக்கு கிரிக்கெட் ஆட சொல்லி கொடுத்தீங்க, நீங்கள் தான் எனக்கு படிக்கிறதுக்கு சொல்லி கொடுத்தீங்க, நீங்கள் தான் இந்த உலகத்தை சொல்லி கொடுத்தீங்க, நீங்கள் தான் எனக்கு போராட சொல்லி கொடுத்தீங்க. யூ மேட் மீ ஸ்ட்ரீட் ஃபிட் அண்ட் பாய் டிட் ஐ நீட் தட். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். சும்மா சுற்றிட்டு இருந்த என்ன அப்பா நடிக்க ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்தார். நீங்கள் என்ன நடிக்க வச்ச அழகு பார்த்தீங்க. கடுமையான விமர்சனங்களுக்கு அப்புறம் நீங்கள் என்ன ஒரு ஸ்டார் ஆக்கி அழகு பார்த்தீங்க. இவன்லாம் ஒரு நடிகனா அப்படின்னு என்னை கேட்டாங்க. என்னை நேஷ்னல் அவார்டு வாங்க வச்ச அழகு பார்த்தீங்க. கனமாப்பேட்டையில் ஒரு ஒண்டி குடுத்தனத்தில் ஒருவேளை சாப்பாடு இல்லாமல் இருந்தோம். என்னை போயஸ் கார்டனில் உட்கார வச்சு அழகு பார்த்தீங்க. இதுக்கு நான் எப்படி தேங்க்ஸ் சொல்ல முடியும்? அது வார்த்தையே இல்லை. இருந்தாலும் நீங்கள் என்னை நடிக்க வைக்கும்போது என்னை திட்டிருக்கீங்க, சில சமயங்களில் அடிச்சிருக்கீங்க, பயங்கரமாக டார்ச்சர் பண்ணியிருக்கீங்க. இப்போ நான் உங்களை டைரக்ட் பண்ணும்போது, உங்களை டார்ச்சர் பண்ணும்போது எனக்கு இருந்த சந்தோஷம் சார், ஒரு வாட்டியும் நீங்கள் ஒன் மோர் வாங்கும்போது உள்ள பேரானந்தமாக இருக்கும். சூப்பர் சூப்பர் அப்படின்னு இருக்கும். மற்ற ஆர்டிஸ்ட்லாம் டக்குன்னு டேக் ஓகே ஆனால் சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்கு மட்டும் டக்குன்னு ஓகே ஆகிட்டா நமக்கு வருத்தமாக இருக்கும். அடைச்சா இன்னைக்கு கொஞ்சம் இவரை டார்ச்சர் பண்ண முடியலையே அப்படின்னு இருக்கும். அது எப்படி சார்? கண்ணு 4 வாட்டி தான் பிளிங்க் ஆகும். புருவம் ஒரு சைடு தான் தூக்கணும், இப்படி நின்னுக்கணும், இப்படி நடக்கணும். சார் தெரியுதா? இது தம்பி, அது ஆக்டர். தேங்க்யூ சார். போயஸ் கார்டன்ல வீடு, இது இவ்வளோ பெரிய பேச்சு பொருளாக மாறும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் பேசாமல் ஒரு சின்ன அப்பார்ட்மெண்ட்லேயே இருந்திருப்பேன். ஏங்க நான்லாம் போயஸ் கார்டனில் வீடு வாங்கக்கூடாதா?
தெருவில் இருந்தா தெருவிலேயே தான் இருக்கணுமா? இந்த போயஸ் கார்டன் வீடு பின்னாடி ஒரு சின்ன கதை இருக்குங்க. எனக்கு ஒரு 16 வயசு இருக்கும். பைக்கில் என் ஃப்ரெண்டோட அப்படியே கத்தீட்ரல் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது, நான் யார் ஃபேன் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். தலைவர் வீடை பார்க்கணும் அப்படின்னு ஆசை. அப்போ அங்கே இருந்தவங்க கிட்ட கேட்குறேன், ஏங்க எங்கள் தலைவர் வீடு எங்கே இருக்கு? இப்படி போய் இப்படி திரும்பினா உள்ள தலைவர் வீடு. அப்போ அப்படியே உள்ளே போகிறோம் நாங்கள் 2 பேரும். உள்ளே போன உடனே அங்கே கொஞ்சம் போலீஸ் அண்ணாலாம் நிற்கிறாங்க. ஆனால் அண்ணா எங்கள் தலைவர் வீடு எங்கன்னா இருக்குது அப்படின்னு இப்படி போப்பான்னு வழி காட்டுற, போயிட்டு உடனே கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லி வழி காட்டுறாரு. நாங்கள் 2 பேரும் போகிறோம். ஒரு இடத்துல போய் நின்று அங்கே தலைவர் வீடை பார்க்குறோம். இதாண்டா தலைவர் வீடு அப்படின்னு பார்த்துட்டு சந்தோஷப்பட்டு பைக் அப்படியே திருப்பிட்டு வந்தேன். வரும்போது இந்த பக்கமாக பயங்கர கூட்டம். ஆனால் அந்த பக்கம் தலைவர் வீடு, இங்கே ஏன்னா இவ்வளோ கூட்டம் இருக்குன்னு கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, அப்பா இங்கே தான் ஜெயலலிதா அம்மா வீடுப்பா அப்படின்னு சொன்னாங்க. நான் பைக்கை நிறுத்திட்டு ஒரு செகண்ட் அப்படியே இறங்கி நின்னேன். இப்படி பார்த்தா ரஜினி சார் வீடு, இப்படி பார்த்தா ஜெயலலிதா அம்மா வீடு. ஒரு நாள் எப்படியாவது இந்த மாதிரி போயஸ் கார்டன்ல நம்ம ஒரு சின்ன வீடாவது ஒரு வீடு எப்படியாவது வாங்கிடணும் அப்படின்னு ஒரு விதை அந்த மனசுல விழுந்தது. அப்ப எனக்கு வயசு 16. வீட்டில் நிறைய கஷ்டம், பிரச்சனை, ஏகப்பட்ட தொல்லைகள். அப்போ துளுவதோ இளமைங்கிற ஒரு படம் அப்போ ஓடலைன்னா நாங்கள் நடுத்தெருவுக்கு வந்திருப்போம். அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல தான் அன்னைக்கு இருந்தோம். நேற்றைய பத்தின ஏக்கமும் இல்லை, நாளைய பத்தின கவலையும் இல்லை அந்த வயசுல. அப்படி இருந்த அந்த 16 வயசு வெங்கடேஷ் பிரபுக்கு 20 வருஷம் உழைச்சி இன்னைக்கு இருக்கிற தனுஷ் கொடுத்த கிஃப்ட் தான் அந்த போயஸ் கார்டன் வீடு. இதை இதோட விட்டுறலான்னு நினைக்கிறேன். ஸ்ரேயஸ், ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசுனீங்க. ஸ்ரேயஸ், நம்ம யாருன்னு நமக்கு தெரிஞ்சா போதும். என்ன சொல்றீங்க? நம்ம யாருன்னு எனக்கு தெரியும், என்னை படிச்ச சிவனுக்கு தெரியும், என் அப்பா அம்மாவுக்கு தெரியும், என் பசங்களுக்கு தெரியும். எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. அவங்கவுங்க எண்ணத்தை அவங்கவுங்க வாழ்க்கையில் வைப்போம், அதுதான் நல்லது, அதன்படியே இருப்போம். பட் உங்களுக்காக ஒரு பதில், காலம் பதில் சொல்லும். தேங்க்யூ ஸ்ரேயஸ், இந்த படத்துக்காக நிறையா உழைச்சிருக்கீங்க, நிறையா கஷ்டப்பட்டிருக்கீங்க, நிறையா கற்றுக்கிறீங்க. தேங்க்யூ. செம்பியன் சார், கண்ணன் சார், சாந்தி மேம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யுவர் கோஆப்ரேஷன் அண்ட் ஃபார் யுவர் எஃபர்ட். ராயன், உங்களுக்கான படமாக இருக்கும். இதுக்கு மேலே இந்த படம் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு சொல்லி நம்மளே நம்ம படத்தை பற்றி பேசிக்கூடாது. ஆக்டராக மட்டும் ஸ்பீச் பண்ணுறது ரொம்ப ஈஸி, கொஞ்சம் டைரக்டராகவும் சேர்த்து பேசுறதுனால கொஞ்சம் லாங் ஆகிடுச்சு. ஓகே நினைக்கிறேன். அப்படி ஒரு பாட்டு இன்னும் பேலன்ஸ் இருக்கு பாடுறதுக்கு. புயலும் அப்படியே வந்துருச்சுன்னா அதான் சார் மேடையில். சார் அதுக்கு முன்னாடி சார், இங்க எல்லாருமே நாங்க உங்களை கொண்டாடிட்டு இருக்கோம். உங்களோட 50வது படம் ராயனை கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த மூமெண்ட்டை இன்னும் ஸ்பெஷல் ஆக்கிறதுக்காக ஐ வுட் ரிக்வெஸ்ட் செல்வராகவன் சார் டு கம் ஆன் ஸ்டேஜ் அண்ட் ஜாயின் வித் அஸ். செல்வராகவன் சார், ப்ளீஸ் மேடைக்கு வரவும். அடங்காத அசுரந்தா வணங்காத மனுஷன். சார், உங்களோட லைஃப் ஜேர்னி ஃபுல்லாக இவர் உங்கள் கூடயே ட்ராவல் பண்ணி இருந்திருக்காரு. ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல அவர் இருந்தே ஆகணும் டு மேக் இட் மோர் ஸ்பெஷல். இப்போ இந்த 2 பிரதர்ஸுமே ரொம்ப ஜாலியாக, கூலாக, ஸ்வீட்டாக மாற்றி பழி வாங்கிக்கிறீங்க. குரு சிஷ்யன் மூமெண்ட் மாதிரி இருக்குது சார். நான் உங்களுக்கு சில கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன் சார். நீங்கள் உங்கள் பிரதர் கிட்ட கேளுங்க சார். என்னெல்லாம் கேட்கணும் இதை ஆல்டர் பண்ணி கூட கேளுங்க சார். சார், உங்களுக்கும் நான் ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்கேன் சார். இதில் இருக்கிறதான் கேட்கணும்னு இல்லை சார், உங்கள் மனசில் என்ன தோணுதோ கேளுங்க சார். சார் வணக்கம். என்னை வச்சு இனிமே படமே பண்ணக்கூடாதுன்னு நினைச்சிருக்கீங்களா? என்னைக்கும் இல்லை. நீங்க என்ன நிறைய வாட்டி டைரக்ட் பண்ணியிருக்கீங்க,
நான் இப்போ உங்களை டைரக்ட் பண்ணியிருக்கேன். ஒரு டைரக்டராக எனக்கு எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க? 98. சார் ஏன் சார் அந்த 2 மார்க் எங்க சார் போச்சு? ஃபுல்லாக கொடுத்துட்டு அப்புறம் என்ன? சார் இது நல்ல கொஸ்டின் தான். என் மேலே நானே கான்ஃபிடன்ஸ் இல்லாத டைமில் நீங்கள் எப்படி என் மேலே கான்ஃபிடென்ஸாக இருந்தீங்க? சில பேரை பார்த்த உடனே தெரிஞ்சிடும். ராயன் ஷூட்டிங் ஸ்பாட்டில் உங்களை நான் டைரக்ட் பண்ணும்போது உன்னை வச்சு நான் 5 படம் பண்ண வேண்டாம்னு உங்களுக்கு தோணி இருக்கா? நிறைய வாட்டி. என்கிட்ட ஏதாவது பொய் சொல்லி இப்போ வரைக்கும் நான் உண்மைன்னு நம்பிட்டு இருக்கேனா? நான் போய் சொல்ல மாட்டேன், ஃபேமிலி கிட்ட சொல்ல மாட்டேன். அவ்வளோதான் அதில் இருந்தது. சார் நீங்க கேட்க வேண்டியதெல்லாம் கேட்டிங்களா? ஓகே, அவரோட படத்துல எப்படியுமே ட்விஸ்ட் இருக்கும்ல, அதே மாதிரி அவருக்கு ஒரு ட்விஸ்ட் கொடுத்து, சார் இப்போ உங்களோட நேரம் சார், இது நீங்க என்ன வேணுமோ கேளுங்க சார், இதுல இருக்கிறது தான் கேட்கணும்னு இல்லை, உங்களுக்கு என்னென்ன தோணுதோ, உங்க மனசாட்சிக்கு என்னென்ன தோணுதோ, ஒரு தம்பிகிட்டயோ ஒரு ஆக்டர் கிட்டயோ இல்ல ஒரு டைரக்டராவோ அவர்கிட்ட என்ன வேணா கேட்கலாம் சார். இதெல்லாம் கொஞ்சம் ஏடா கூடமான கேள்வியா இருக்கு. அது அப்படிதான் சார் கொடுப்பாங்க. ஆனா உங்களுக்கு தோணுச்சுன்னா கேளுங்க, இல்ல நீங்க என்ன வேணாலும் கேளுங்க சார். யார் உன்னை பெஸ்டா யூட்டிலைஸ் பண்றதுன்னு நினைக்கிற? அது எனக்கே தெரியுங்க, வெற்றிமாறன் தான். சார் இருந்தாலும் அவர்கிட்ட கேட்டிருக்கேன் சார் கேள்வி. அவருக்கும் தெரியும் எத்தனை நேஷனல் அவார்டு வந்து 2 நேஷனல் அவார்டு வாங்கி கொடுத்துருக்காரு. இந்த கொஸ்டின் நான் ஆன்சர் பண்ண ஆசைப்படுறேன். வெற்றிமாறன் என்னை இயக்கும்போது எனக்கு ஏதோ ஓரளவுக்காவது நடிக்க தெரியும். நீங்கள் என்னை டைரக்ட் பண்ணும்போது நான் வெறும் களிமண் தான். சும்மா நடந்து வான்னா கூட எனக்கு நடந்து வர தெரியல. இதுலயே பதில் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். வாவ், சூப்பர். நெக்ஸ்ட். இப்படிலாம் வந்து ஏன் ஆக்டிங் அவர் எவ்வளவு மார்க்னு கேட்டா கேவலமா சொல்ல சும்மா சார், அவர் நீங்க நல்ல மார்க் கொடுத்திருக்கீங்க சார், அவரும் கண்டிப்பா கொடுப்பாரு சார், நீங்க கேளுங்க சார், விடாதீங்க. இதெல்லாம் கேட்க கூடாது சார். நீங்க வந்து அவருக்கு 98 கொடுத்தீங்களா, நீங்க கேளுங்க சார், அவர் எவ்வளவு மார்க் கொடுக்கறாருன்னு பார்க்கலாம். கொஞ்சம் ஏதோ தப்பா சொல்லிட்டாருன்னா அசிங்கமா. அது எப்படி சார்? சார் நீங்க டைரக்ட் அடுத்து பண்ணீங்க. கேக்குறேன், நீங்க டைரக்டர் அவருக்கு இன்ஸ்பிரேஷன் யாரு? இல்லை, உண்மையாக சொல்லணுன்னா நான் ஒர்க் பண்ண எல்லா டைரக்டர்ஸும் அது காரணம். அவங்க எல்லார்கிட்ட இருந்தையும் நான் கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டு தான் வந்தேன். எல்லாருமே அதுக்கு காரணம் தான். சூப்பர். ஓகே. முக்கியமாக என் அப்பா எனக்கு ரொம்ப முக்கியமான காரணம். ஏன்னா நான் ஒரு டைரக்டரோட சன்னா தான் நான் வளர்ந்தேன். கண்டிப்பா. ஸோ அதனால அவர் ரொம்ப முக்கியமான. சூப்பர். இதுவும் தெரியும் எனக்கு சார், நீங்க கேளுங்க சார், உங்களுக்கு தெரியும். ஆனா அவர் என்ன 50 படத்துல உன்னை டார்ச்சர் பண்ண டைரக்டர் யாரு? நானே தான். நீங்க தான் சார், நீங்களே தான். சார் என்ன சார் அவ்வளவு டார்ச்சர்? பாவமா இருக்கார் சார் பாக்க. இல்லங்க, அது இப்போ இந்த குழந்தைங்கலாம் சொன்னாங்கல்ல சார், சூர்யா சார் அது அவங்க நல்லதுக்கு தானே. அந்த மாதிரி மறக்க முடியாத டார்ச்சர் ஏதாவது ஒன்னு இருக்குல்ல சார்? ஐயோ இதெல்லாம் அது நான் சொல்றேன் ப்ளீஸ். நான் சொல்றேன். இப்போ நானும் இன்னொரு ஆக்டரும் நடிக்கணும். நான் என் டயலாக்ஸ்லாம் கரெக்டாக தான் பேசிக்கிட்டு இருக்கேன். திடீர்னு கட் சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு என்ன திட்டுறாரு. நான் முழிக்கிறேன், எதுக்கு இப்போ நம்மளை திட்டுறாரு, நம்ம கரெக்டாக தானே பேசணும். நான் மெதுவாக சார் கிட்ட போயிட்டு கண்ணிலலாம் தண்ணி வந்துச்சு. சின்ன பையன், 16 வயசு தான் அப்போ எனக்கு. மெதுவாக அப்படியே போயிட்டு, சார் இப்போ எதுக்கு என்ன திட்டினீங்க? நான் நீங்கள் சொன்ன மாதிரி தானே பண்ணேன், நீங்கள் சொன்ன டைலாக் தானே பேசுனேன் அப்படின்னா. நீ கரெக்டாக தான் பண்ண, அந்த பொண்ணு தப்பாக பண்ணிருச்சு, அந்த பொண்ணு தப்பாக திட்டினா அந்த பொண்ணு கோச்சுன்னு போயிடும், உன்னை தான் என்னால் திட்ட முடியும் அப்படின்னாரு. இது அநியாயமா இருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சு அதுதான் உச்சக்கட்ட டார்ச்சர். வேற யாராவது தப்பு பண்ணா கூட நம்ம திட்டுவோம். அந்த உரிமை இருக்கிறவங்க மேல தானே சார் திட்ட முடியும், இல்ல சார்? நீங்களே பதிலும் சொல்லிடுறீங்க. அப்படியே வச்சுக்கலாம். அடுத்த கேள்வி சார். என்னைக்காவது நான் டைரக்ட் பண்ணும்போது டென்ஷன் ஆயிருக்கேன், நிறைய இருக்கிறேன். ஆமா, அந்த மணிக்கு எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஒரே மாதிரி சார். என்ன நடிகை வைக்கும்போது ஏன் எனக்கு ரொமான்ஸ், ஹீரோயின் எதுவுமே இல்லை. பேரெல்லாம் நான் நினைச்சிட்டு வந்தேன். சரி, அவர் ஏதோ கூப்பிடுறாரு, ரோல் என்னன்னு கேட்கல. நம்மளுக்கு ஒரு பேர் இருக்கும், ஒரு டான்ஸ் இருக்கும், எதுவும் கேட்டா ஒண்ணும் கிடையாது. வந்து ஆமா சார், அவர் டைரக்ஷன்ல உங்களுக்கு அடுத்த எவ்வளவு வாட்டியாவது ஒரு பெரிய ஹீரோயின் கூட கூப்பிடுவீங்கன்னு நினைக்கிறேன். உங்களை ஹீரோவா வச்சு எடுத்துடலாம் சார். சார் ஏன் சார் நீங்க கொடுக்கல அவருக்கு ஒரு லவ் சீன், ரொமான்ஸ் சாங்? ஏன் சார் எதுவுமே கொடுக்கல? உங்களுக்கு எவ்வளவு கொடுத்திருக்காரு சார்? அதெல்லாம் வந்து ஒன்னொன்னு எபிக் சார். உங்களுக்கு கொடுத்த காதல் சாங்ஸா இருக்கு. இப்படி இல்லாம ஒரு டைரக்டர் படம் எடுக்கிறது யோசிக்க முடியும். இந்த கேரக்டருக்கு யார் பேரா கொடுக்கணும், ரொமான்ஸ் வைக்கணும், ஒரு லவ் சீன். ஆனால் அவருக்குள்ள அந்த ஃபீலிங் இருக்கு சார்.
அதான் சொல்லிட்டேனே அடுத்து எடுக்கலாம். இதுவும் தெரியுங்க. ஒருவேளை துழுவதல் மேல நான் அடக்கி வைக்கலாம் என்ன இருப்பீங்க? உருப்படாம இருந்திருப்பேன். எங்க அது என்ன ஆயிருப்பேன்? உங்ககிட்ட வந்து வெள்ளிக்கிழமை அண்ணா ப்ளீஸ் ஒரு 1000 ரூபாய் கொடு, வெளில போனோம், அது மாதிரி உங்ககிட்ட காசு வாங்கிட்டு ஊர் சுத்தி. நான் இருந்ததுன்னா நான் கொடுக்க. ஆக்சுவலா அப்படி இருந்திருக்கலாம். நீங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிருப்பீங்க, நான் ஜாலியா ஊர் சுத்திட்டு இருந்திருப்பேன். இப்ப இந்த மேடையில என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா? இந்த மேடையில உங்ககிட்ட ஏதாவது சொல்லணுமா? நன்றி, எல்லாத்துக்கும் நன்றி. சூப்பர் சூப்பர் சார், தேங்க் யூ so much for being such a sport. ரெண்டு பேருமே அம்மா வீட்ல போய் சுத்தி போட்டுருங்க, அவ்வளோ கியூட். சார் நானே எடுத்துடுறேன் சார். அவ்வளோதான், சூப்பர். அண்ட் ஒன் மோர் திங் சார், இன்னைக்கு இந்த மேடையில் இந்த மாதம் தனுஷ் சாரை 2 விஷயத்துக்கு நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஜூலை 26 ராயன் படம் ரிலீஸ், ஜூலை 28 தனுஷ் சாரோட பர்த்டே. அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் சார். தேங்க் யூ சார், தேங்க் யூ, தேங்க் யூ. தேங்க்யூ செல்வராமன் சார். சார் பாடிடலாமா சார்? Wow! Ladies and gentlemen, நல்ல கைதட்டல் கொடுங்க நம்ம இசைப்புயல் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் and தனுஷ் அவர்கள் சேர்ந்து நம்மளுக்காக சூப்பரான ஜாமிங் ஒன்று நடக்க போகுது. அடங்காத அசுரந்தா, வணங்காத மனுஷந்தா, தோளோடு தோள் நின்னா தருவானே உசுரதா. நம்ம கைக்குள்ள எல்லையே இல்ல இல்ல, அரஜானு வைத்துக்கும் அளவில்ல, ஆசைக்கும் அலையிற கூட்டம் இல்ல. ஏ கொட்டட்டும் கொட்டட்டும் மும்மாறி கொட்டட்டும், காரணம் யாரு புள்ள? நல்லவன் சாவதும் கெட்டவன் வாழ்வதும் நம்ம கையில இல்ல. உசிரே நீதானே நீதானே நடலாவும் கூடாதானே, எதுவும் வேணாமே வேணாமே முடிவும் கூடாதானே. போகி 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 போகி. எங்க வச்சான், எவ்வளவு வச்சான், எப்படி வச்சான், எதுக்கு வச்சான், என்ன இங்க கொண்டு வந்த, என்ன இங்க கொண்டு போவ. போகி 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 போகி. அடங்காத அசுரந்தான், வணங்காத மனுஷன்தான், தோளோடு தோள் நின்னா தருவான உசுரதா. ஓடி
ஊருக்கு போகணும் போகணும் பொருளை எடுத்து வாயா யாரங்க ஒதுங்கு ஒதுங்கு ராயனும் வருவாங்கியா ராயா, காட்டிலே ஆபத்தான மிருகம் எது தெரியுமா? சிங்கம்தான். காட்டிலே ஸ்ட்ரென்த்தான மிருகம் சிங்கம் புலிலாம் தான். ஆனால் ஆபத்தான மிருகம் ஓநாய். ஒத்தைக்கு ஒத்த நின்னா சிங்கம் ஓநாயை அடிச்சிடும். ஆனால் ஓநாய் பயங்கர தந்திரவாதி. கூட்டமாக சுட்டு போட்டு ஸ்கெட்சு போட்டு சிங்கத்தை அழிச்சிரும். அவன் பெரிய ஆம்பளை தைரியசாலி, அவன் இங்க வந்து போட சொல்லு. வருவான். பேய் மாதிரி வருவான். இறங்கி செய்வான். ராயா போய் என்ன சொன்ன? டப்புன்னு கேஸை வாபஸ் வாங்கிட்டான். கெஞ்சி கேட்டேன் சார். உசிரே நீதானே நீதானே நடலாவும் கூட நானே. ஸோ இந்த டைம்ல ராயன் ஃபேமிலியிலேருந்து எல்லாரையும் மேடை கிடைக்கிறோம். சன் பிக்சர்ஸ் பிரசன்ஸ் திரு கலாநிதி மாறன் அவர்களின் தயாரிப்பில், இசை புயல் ஏஆர் ரஹ்மான் அவர்களின் இசையில் நடிகர் தனுஷ் இயக்கி நடிக்கும் ராயன் படம் ஜூலை 26 ரிலீஸ் ஆக போகுது. Go watch it with your family and had a great time with all of you. Thank you so much.